ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ரெசிபியை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை ஒரு பவுலில் ஊற்றி நம்ம கொதிக்க வச்சிடலாம். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த டெசர்ட் வந்து காஃபி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு ஸ்வீட் வகையை சார்ந்தது. நம்ம வந்து இதை வந்து ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் இந்த டெசர்ட்டை. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச காஃபி லவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். காஃபி லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த டெசர்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அதில் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்குல்ல, அந்த காஃபி பவுடர் வந்து சன்ரைஸ் லைக் ப்ரூ அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், அது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு போச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரஸ்க் எடுத்துக்கோங்க. நான் வந்து கோதுமை ரஸ்க்கு, வீட் ரஸ்க் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் மைதா ரஸ்க் வேணாலும் எடுத்துக்கலாம். மைதா ரஸ்க் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். வீட் ரஸ்க் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த ரஸ்க் எடுத்து அந்த காஃபி பவுடர் இருக்குல்ல, அந்த தண்ணி, அதை வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். இது வந்து போட்டு இந்த பக்கம் 3 செகண்ட்ஸ், அப்புறம் திருப்பி போட்டு இந்த பக்கம் 3 செகண்ட், அவ்வளோதான் விடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதுங்க, அப்புறம் ரொம்ப ஊறி போயிடும். அதனால் இப்படியே பண்ணிக்கோங்க. ஒரு 3 செகண்ட்ஸ் ஆர் ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது, நல்லா ஊறி போயிடும். ஏன்னா அது ஹாட் வாட்டர் தானே, அதனால் கைஸ். பாருங்கள், நம்ம நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து ஒரு 4 முழு ரஸ்க் இருக்குல்ல, இப்போ வந்து நான் 2 போட்டிருக்கேன். இன்னும் அகைன் ஒரு 2 போடுவேன். 4 முழு ரஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 2 ரஸ்க்கை நான் பாதி பாதியாக குட்டி குட்டி பீஸாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதுவே ஊறி போச்சு பாருங்கள். நீங்கள் போட்டு 3 செகண்ட்ஸ்குள்ளே எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா ரஸ்க்குமே எடுத்துக்கலாம். ரைஸ் இப்போலாம் வந்து வீட் ரஸ்க் வந்து பேக்கரி எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு அந்த மாதிரி எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. நீங்கள் வந்து மைதா ரஸ்க்கை பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்ச ரஸ்க் இருக்குல்ல, வீட் ரஸ்க், அது வந்து பயன்படுத்துங்க. ரொம்பவே ஹெல்தி நம்ம உடம்புக்கு. பாருங்கள், இந்த குட்டி குட்டி பீஸ் சொன்னல, அதை கூட நம்ம எல்லாத்தையுமே இந்த வாட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு பிடிக்கலனா, நீங்கள் வந்து அந்த காஃபி டிகாஷன் இருக்குல்ல, அது கூட இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து அதை போடுறோம் கைஸ். டிகாஷன் இல்லை, வேண்டான்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா ரஸ்க்குமே இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு காஃபி தண்ணியில் டிப் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து டிப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரஸ்க்கை எல்லாத்தையுமே இது வந்து நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் லேயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், 2 முழு ரஸ்க்கு நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ரஸ்க் வைக்க முடியாது, அதனால தான் நான் இந்த மாதிரி பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், அங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ், அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, நம்ம வந்து பாட்டம் லேயர் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்து இது வந்து ஒரு ப்ரோட்டீன், அதனால் வந்து பன்னீர் எடுத்துருக்கோம். நம்ம வந்து இது வந்து ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இதோட ஆக்சுவல் ரெசிபி வந்து பெரிய ப்ராசஸ் வரும். ஸோ வந்து நம்ம பன்னீரை வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துருக்கோம். பன்னீரை வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம், அரைக்க தான் போகிறோம். ஸோ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் வந்து பன்னீர் டெய்லி எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து கிட்டத்தட்ட 50 to 60 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது நான் எடுத்துக்கிற பன்னீர் வந்து. அவ்வளோதான் மக்களே, நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. பன்னீரை வந்து பச்சையாக சாப்பிடுவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பன்னீர் பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பன்னீரை சாப்பிட்டே பாதி காலி பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம டக்குன்னு நம்ம ஜாரில் போட்டுடலாம் எல்லாத்தையும், இல்லைனா நமக்கு தீர்ந்து போயிடும், யாருக்குமே கிடைக்காது. பாருங்கள், நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லா பன்னீரும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது கூட வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். டாபர் ஹனி, லைன் ஹனி, உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் இந்த தேன் ஊற்றிக்கலாம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாம் இதில். பாருங்கள், பன்னீர் போட்டாச்சு. இது வந்து நம்ம தேன் ஊற்ற போகிறோம்.
ஒரு ஹனி வந்து ஒரு 2 ஸ்பூன் போதும் கைஸ். இந்த ஹனி வந்து 2 ஸ்பூன் எனக்கு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வந்து வேண்டாம் இன்னும் நான் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுகர், நாட்டு சர்க்கரை இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள் நம்ம ஸ்வீட் போட்டாச்சு, பன்னீர் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்றைக்குமே பன்னீர் போட்டிங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கொடுங்க. அப்போ அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதை தூக்கி கொடுக்கும். சும்மா லைட்டாக ஒரு 4 பிஞ்ச் சால்ட்டு போதும் இதுக்கு. பாருங்கள் நம்ம போட்டாச்சு. சால்ட்டு போட்டுக்கோம், ஹனி போட்டுக்கோம், பன்னீர் போட்டுக்கோம். அண்ட் ஃபைனலாக மில்க் இருக்குல்ல, நான் வந்து இன்றைக்கி பசும் பால் எடுத்துருப்பேன். அது வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஊற்ற போகிறேன். பாருங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போதும். சாரி. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக, அதாவது க்ரீம்லாம் வரும்ல அந்த பதத்துக்கு வந்து நம்ம அடைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் அடைச்சாச்சு. இதில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட தேவையில்லை. இந்த பன்னீர், மில்க், ஹனி, சால்ட் இதை மட்டுமே போட்டு ஒரு சூப்பராக ஒரு க்ரீமாக தயாரித்து வச்சிடலாம் கைஸ். இதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதுனா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீம் மாதிரி வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டெய்னரில் வீட் ரஸ்க் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம வந்து மேலே வந்து இன்னொரு லேயர் வைக்க போகிறோம் ரஸ்க்கு. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதில் அந்த பன்னீர் எல்லாத்தையுமே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இந்த டெசர்ட்டோட ஒரிஜினல் ரெசிபி வந்து லேடி ஃபிங்கர் பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் வந்து மேஸ்கோபான் சீஸு அந்த மாதிரி நிறைய வேணும். ஆனால் வந்து நம்ம சிம்பிளாக வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதுவும் வந்து சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடுது. பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கட் வந்து இதோட வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்னே இந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கட் அண்ட் வந்து மேஸ்கோபான் சீஸ் இது ரெண்டுமே வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் தான். பட் வந்து இது எல்லாமே வந்து அந்த பிஸ்கட் வந்து நம்ம மைதா தான் செய்வோம். அண்ட் வந்து ஃப்ரெஷ் க்ரீமு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அன்ஹெல்த்தி. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் கைஸ். பன்னீர் வந்து ப்ரோட்டீன். ஸோ வந்து ஜிம் போகிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் லேயர் வந்து அந்த வீட் ரஸ்க் பேலன்ஸ் வச்சுருந்தோம்ல அந்த ரஸ்க் எல்லாமே இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஒன்று ஒன்றா அடுக்கி நம்ம வச்சாச்சு. அந்த கடைசியாக அந்த குட்டி பேசிட்டு இருந்துச்சுல்ல அதுவும் நம்ம சேர்த்தது கூட வச்சிடலாம். அவ்வளோதான். திருப்பி அகைன் இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பேலன்ஸ் அது எல்லாத்தையுமே கொட்டி ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்க்கறதுக்கு தேவையே இல்லை. இந்த க்ரீம் மட்டும் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதோட ஒரிஜினல் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பட் வந்து இது ஹெல்த்தி ரெசிபி கேட்டதுனால நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து லாஸ்ட் லேயரும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் அந்த க்ரீம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலர் இருக்குது, அப்புறம் ஒயிட்டு, அகைன் ப்ரௌன், அப்புறம் வந்து ஒயிட். இந்த மாதிரி நம்ம 4 லேயர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபைனல் டச்சு இனிமேல் தான் இருக்குது. கோகோ பவுடர் இருக்குல்ல, சாக்லேட் பவுடர், அது வந்து நம்ம டஸ்ட் பண்ண போகிறோம். அந்த சீவ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து எதுலனா ஃபில்டரில் வந்து நம்ம சீவ் பண்ண போகிறோம். நம்ம ஆயிலெலாம் வடிகட்டுவோம்ல, ஆஷ் கலரில் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். அப்போ வந்து நல்லா வந்து ஃபுல்லாக அப்படியே சீவ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன் வாங்க கைஸ். பாருங்கள் இது வந்து நீங்கள் ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கசக்கும். ஸோ வந்து கோகோ பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக இருக்கும். காஃபி லவர்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காஃபி சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் நான் காஃபிங்கிறது அந்த வேர்டே எனக்கு பிடிக்காது. நான் வந்து இதில் பன்னீர்லாம் போட்டு எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பன்னீர்லாம் போட்டிருக்காங்கல்ல அதனால் நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன். இப்போ வந்து நம்ம டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் கைஸ். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு வந்து ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம வந்து டெசர்ட் சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் கிட்ஸ்க்கும் வந்து ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கிட்ஸும் வந்து ஐஸ்கிரீம் கேட்பாங்க அண்ட் வந்து ஐஸ் கேக்ஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த டெசர்ட் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க, தாராளமாக கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கைஸ்.
2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் வாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அது வந்து. நான் வந்து ஃப்ரீசரில் வேற வச்சுட்டேன். ஸோ வந்து அப்படியே நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் வந்து வெளில இருக்கட்டும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த 4 லேயரும். இந்த டெசர்ட்டோட நேம் வந்து திராமிசு அப்படி சொல்லுவாங்க. ரீசெண்டாக இந்த திராமிசு வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது கைஸ். காஃபி லவ்வர்ஸ்க்குலாம் இந்த டெசர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து என்ன மாதிரி காஃபி பிடிக்காதவங்களுக்கும் இந்த பன்னீரை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளமாக சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் எதுவுமே போடாமல் தான் பண்ணியிருக்கோம். ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஸ்கூல் முடிச்சு அந்த கிட்ஸ்க்கோ நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் இது. பிகாஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஜூனியர் ஷெஃப்க்கு வந்து இதை போய் கொடுக்க போகிறோம். அந்த ஜூனியர் ஷெஃப்க்கு வந்து காஃபினா அவ்வளோ பிடிக்கும். சரினா காஃபி சைக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோதாங்க கைஸ். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி போடணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பர் வீடியோவில் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம்.